ஒரு காட்டில் ஒரு சிங்கம் இருந்தது. அது ரொம்ப கொடூரமானது. தினமும் ஒரு பிராணியை கொன்று தின்னும். இதனால் காட்டிலுள்ள எல்லா பிராணிகளுக்கும் பயமாக இருந்தது. ஒரு நாள் எல்லா பிராணிகளும் கூடி சிங்கத்திடம் போய், ஐயா, தயவு செய்து தினமும் வேட்டையாடாதீர்கள். நாங்களே ஒவ்வொரு நாளும் ஒரு பிராணியை உங்களிடம் அனுப்பி வைக்கிறோம். நீங்கள் சாப்பிடுங்கள் என்று கேட்டுக்கொண்டன. சிங்கமும் சரி என்று ஒப்புக்கொண்டது. இப்படியே நாட்கள் சென்றன. ஒரு நாள் ஒரு முயலின் முறை வந்தது. அந்த முயல் ரொம்ப புத்திசாலி. அது மெதுவாக போய் சிங்கத்தின் குகைக்கு பக்கத்தில் நின்றது. சிங்கத்திற்கு கோபம் வந்துவிட்டது. ஏண்டா இவ்வளவு நேரம் என்று கர்ஜித்தது. முயல் பயந்தவன் போல் நடித்து, ஐயா, வழியில் இன்னொரு சிங்கம் வந்து என்னை தடுத்தது. அது உங்களை போட்டி போட்டு சாப்பிட வந்ததாகச் சொல்லி சண்டைக்கு இழுத்தது என்றது. இதை கேட்டதும் சிங்கத்திற்கு கோபம் தலைக்கேறியது. எங்கே அந்த சிங்கம்? கூட்டிட்டு போ என்று கேட்டது. முயல் அதை ஒரு கிணற்றுக்கு கூட்டிக் கொண்டு போய், ஐயா, இதோ இந்த கிணற்றுக்குள்ளே இருக்கிறது பாருங்கள் என்றது. சிங்கம் கிணற்றுக்குள் எட்டி பார்த்தது. அதற்கு தன் நிழல்தான் தெரிந்தது. தன்னையே இன்னொரு சிங்கம் என்று நினைத்து கொண்டு அதன் மேல் பாய்ந்து கிணற்றில் விழுந்து இறந்து போனது. அன்று முதல் காட்டில் எல்லா பிராணிகளும் சந்தோஷமாக வாழ்ந்தன.